சக்சஸ்க்கு மேஜர் பார்ட் வந்துட்டு ரீனா மேம் வந்து என்னோட இன்ஸ்பிரேஷன். மேம் ஆக்சுவலா இங்கிலீஷ்லாம் வந்து நான் எதையுமே நான் ஃபாலோ பண்ணவே இல்லை. உங்களுக்கு வந்து நான் பேசிக்ஸ்ல இருந்தே ஃபாலோ பண்ணிருந்தேன். எல்லா கிரெடிட்டும் ரீனா மேம் தான். ரீனா மேமோட அட்வான்ஸ் இங்கிலீஷ் பேட்ச் வாங்கியிருந்தேன், அது ஃபுல்லா பார்த்தேன். எல்லா பேசிக்ஸ்மே வந்து நான் மேமோட வீடியோஸ் பார்த்து தான் ஸ்ட்ராங் ஆனது. தேங்க்யூ மேம். பெருசா இங்கிலீஷ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுச்சு. மேமோட லைவ் உங்க கிளாஸ் மட்டும் தான் பார்ப்பேன். கிளாஸ் பார்க்குற டைம் வந்துட்டு என்ன இருக்கோ இல்லையா, இப்போ சாப்பிட்டுட்டு இருந்தா கூட சாப்பிட்டு ஒரு கையில் சாப்பாடு இன்னொரு கையில் ஃபோன் உட்காந்துட்டு உங்கள் வீடியோஸ் அப்படி தான் பார்த்துட்டு இருப்பேன் மேம். ஸோ இங்கிலீஷ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். இங்கிலீஷ்ல வந்து சிங்கிள் டிஜிட் தான் நான் வாங்கியிருக்கேன் ஃபர்ஸ்ட். ரொம்ப எதுவுமே தெரியாம வந்த போல சிங்கிள் டிஜிட் வாங்கிட்டேன். அப்போ வந்து ரீனா மேமோட கிளாஸ் பார்ப்பேன். ரீனா நான் தான் கத்துக்கிட்டேன். அவங்களோட வீடியோ போஸ்ட் மட்டும் தான் நான் படிச்சேன், வேற எதுவுமே படிக்கல. ஹலோ கைஸ், குட் மார்னிங். குட் மார்னிங். ஸோ இன்னைக்கு ஜம்பிள்ஸ் பார்க்க போறோம் பிகினர் சீரீஸ்ல. தமிழன் குட் மார்னிங், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? எஸ், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஜம்பிள் சென்டென்சஸ் பார்க்க போறோம். ஐஓபி எல்லாரும் எப்படி எழுதினீங்க? நல்லா எழுதினீங்களா? குட் மார்னிங் தீபக். அக்ஷரா குட் மார்னிங். அக்ஷரா குட் மார்னிங். ரகு குட் மார்னிங். ரோஹிணி குட் மார்னிங். ஸோ வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கான எலீட் பாஸ் நம்ம கேஆர் லாஜிக்ஸ் மொபைல் அப்ளிகேஷன் அண்ட் வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. ஆல் இன் ஒன் பேங்கிங்கான கோர்ஸாக இருக்கும். இது உங்களுக்கு ஒன் ஸ்டாப் சொல்யூஷனாக இருக்கும். பேங்கிங் ரிலேட்டடாக நம்ம என்னென்ன அப்லோட் பண்ணுறோமோ அது எல்லாமே உங்களுக்கு இதில் வந்துடும். ஸோ வர்த்தாக இருக்கும், கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஆப்டிடியூட் இங்கிலீஷ் ரீசனிங் பேங்கிங் அவேர்னஸ் இந்த வாரம் நம்ம லான்ச் பண்ண போகிறோம் பை ஃப்ரைடே, அதுவும் இன்க்ளூட் ஆகும். அண்ட் நம்மளோட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனல் அண்ட் யூடியூப் சேனல் அண்ட் வாட்ஸ்அப் சேனல் கேஆர் லாஜிக்ஸ் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் சேனல். ஸோ எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க மக்களே. அண்ட் இப்போ ஃப்ரீ குவிஸ் நம்ம ஆப்பில் அவைலபிளாக இருக்குப்பா. பார்க்காதவங்க பாருங்கள், டெய்லி அப்லோட் ஆகிட்டு இருக்கு ஃப்ரீ குவிஸ்ஸு. ஸோ உங்களுக்காக தான் இந்த ஃப்ரீ குவிஸ் இனிஷியேட்டிவ்ஸ்லாம் கொண்டு வந்திருக்கு. அதனால் மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணுங்க தயவு செஞ்சு, சரியா? ஸோ அடுத்தது வந்து இது என்னோட பர்சனல் இன்ஸ்டாகிராம் ஐடி ப்ளஸ் வாட்ஸ்அப் நம்பர். உங்களுக்கு வேணும் அப்படின்னா காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் ஜம்பிள்டு சென்டென்ஸ். ஆக்சுவலாக இந்த சென்டென்ஸ்குள்ளே நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணுறோம் இல்லையா, இது வந்து ஈஸி தான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு சப்ஜெக்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை தொடர்ந்து வேர்ப் இருக்கா அப்படின்றத பாருங்கள். இல்லை வேர்ப் இருக்குது அப்படின்னா அது பக்கத்தில் அட்வர்ப் இருக்கா அப்படின்றத பாருங்கள். இல்லை நவுன் இருக்குது அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு அட்ஜெக்டிவ் ஃபாலோ ஆகுதா அப்படின்றத பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஃபாலோ ஆகுதா அப்படின்றத பார்க்கணும். இது எப்படி மேம் கண்டுபிடிக்கிறது? சப்ஜெக்ட் அப்புறம் இல்லை வேர்பு ஆப்ஜெக்ட் இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நினச்சிங்கன்னா, சென்டென்ஸ் பேட்டர்ன் அப்படின்னு ஒரு வீடியோ மேக் பண்ணியிருப்பேன் நான். நம்ம ஆப்லேயுமே A to Z பேங்கிங் இங்கிலீஷ் கோர்ஸ்க்குள்ளே இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு யூடியூப்லேயுமே இருக்கும், சரியா? கண்டிப்பாக இது அதை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளியர் ஆகும். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் குவெஸ்சன் அட்டெண்ட் பண்ணி காட்டட்டுமா? பரவாயில்ல, ஆன்சர்ஸ் போடுறீங்க, வெரி குட். சரி, ஆஃப் த ஆக்டிவேஷன். இப்போ ஆஃப்ல ஸ்டார்ட் ஆகுமா? ப்ரப்போசிஷனில் கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகாது. ஒரு சென்டென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அப்போ இதுக்கு முன்னாடியே எனக்கு ஏதோ ஒரு நவுன் ஃப்ரேஸோ சம்திங் ஆப்ஜெக்ட் இருந்திருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு சப்ஜெக்ட் வேர்ப் ஒரு ஃப்ரேஸ் இருந்திருக்கலாம், ஓகேவா? அப்போ எதுவுமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஆஃப்ல ஸ்டார்ட் ஆகாது. டு பி மோர் பவர்ஃபுல்னா வாட் இஸ் மோர் பவர்ஃபுல், வாட் இஸ் டு பி மோர் பவர்ஃபுல், வாட்ன்ற கேள்வி எழுது. அப்போ இதுவும் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக வர வாய்ப்பு இல்லை. ஸோ அடுத்தது பாருங்க, when latent energy become activated. ஓகே, அதாவது ரொம்ப லேட்டன்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லைப்பா, லேட்டன்ட் எனர்ஜி பிகம் ஆக்டிவேட்டட்னு கொடுத்துருக்காங்கல்ல. ஃபஸ்ட்டு எல்லா வார்த்தைக்கான மீனிங்கும் புரிஞ்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு அதுக்கு மேட்ச் பண்ண முடியும், சரியா? லேட்டன்ட் அப்படின்னா வந்து லைக் நோட்டிசபிளாக இருக்கக்கூடியது, எக்ஸிஸ்டிங்கில் இருக்கக்கூடிய, ஓகேவா? எக்ஸிஸ்டிங்கில் இருக்கக்கூடிய அப்படின்னு அர்த்தம். ஓகே,
சரியா? அதாவது கொஞ்சம் மறைஞ்சிருக்கிற மாதிரி அப்படின்னு வச்சிருக்கலாம். வெளிப்படையா தெரியல, ஆனா வந்து கொஞ்சம் லேட்டன்ட் டேலண்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஒரு ஹிடன் டேலண்ட். ஸோ அந்த மாதிரி தான் மறைஞ்சிருக்கக்கூடிய ஆனால் எக்ஸிஸ்டிங்கில் இருக்கு. அப்போ லேட்டன்ட் எனர்ஜி பிகம் ஆக்டிவேட்டட். ஸோ பிகம்ஸ் ஆக்டிவேட்டட்னா அப்போ வந்து எனர்ஜி சோர்ஸ் ஏதோ ஒன்று இருக்கு, ஆப்வியஸாக எக்ஸிஸ்டிங்கில் இருக்கு, ஆனால் வந்து இன்னும் வெளிப்படையா எல்லாருக்கும் தெரியும் வண்ணம் வந்து இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வென் லேட்டன்ட் எனர்ஜி பிகம்ஸ் ஆக்டிவேட்டட். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய எனர்ஜி ஆக்டிவேட்டடாக ஆகுறப்போ இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக வர வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் அடுத்து நான் பார்ப்போம். நோ லாங்கர் லேட்டன்ட். அப்போ இது ரெண்டும் கரெக்டாக கனெக்ட் ஆகுது இல்லை? சூப்பர் தானே? ஏன்னா லேட்டன்ட் எனர்ஜி பிகம் ஆக்டிவேட்டட், நோ லாங்கர் லேட்டன்ட். அது வந்து லேட்டன்ட் எனர்ஜி ஆக்டிவேட்டடாக மாறுறப்போ அது லேட்டன்ட்டாக இல்லை, மறைஞ்சிருக்கிறதோ ஆப்வியஸாக வெளிப்படையாக ஆக்டிவேட் ஆகுறப்போ அது இன்னும் மறைஞ்சிருக்கிறதா கன்சிடர் பண்ண முடியாது அப்படின்றாங்க. அப்போ இது சிக்கு அடுத்து அஃப்கோர்ஸ் டி கம்ப்ளீட்டாக மேட்ச் ஆகுற மாதிரி இருக்கு. ஆனால் சிக்கு அப்புறம் டி இருக்கிற மாதிரி ஆப்ஷனில் இல்லை. ஸோ அதனால அடுத்தடுத்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஆக்டிவேட்டட், நோ லாங்கர் லேட்டன்ட், இட் இஸ் ஓகே. நம்ம அடுத்ததை பார்த்தா வரல. ஓகே, ஸோ சி கூட கனெக்ட் ஆகிற மாதிரி என்ன இருக்குது? இந்த ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ அதை செக் பண்ணி பார்ப்போம். when latent energy becomes activated, this mark will be the symbolic representation. Super. ஸோ இந்த மார்க் ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷனாக இருக்கும். எதுக்குன்னா ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த ஆக்டிவேஷன். ஓகே, அது ஆக்டிவேட் ஆனதற்கான ஒரு ரெப்ரசன்டேஷனாக இருக்கும். தட் இஸ் எனர்ஜி நவ், energy is now, okay, என்ன ஆகுது? No longer latent, it is translated into action. Super, பக்கா. CEAD will be the right answer, option C. So இந்த லேட்டன்ட் எனர்ஜி ஆக்டிவேட் ஆகுறப்ப அது ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷனாக இருக்குது. எதுக்கு ரெப்ரசன்டேஷனாக இருக்குது அப்படின்னா இன்னும் அது லேட்டண்ட்டாக இல்லை, ஹிடனாக இல்லை, அது ஆக்டிவேட் ஆனதுக்கு ஒரு ரெப்ரசன்டேஷனாக இருக்குன்றாங்க. ஸோ ஆப்ஷன் சி will be the right answer. Very good. அடுத்தது next. பேங்கிங் அவேர்னஸ் இந்த வாரம் அப்லோட் ஆயிடும்பா. நெக்ஸ்ட் क्वेश्चन, கமான் டக்கு ஆன்சர் பண்ணுங்க. டக்கு வாங்க. People around the world to put the world as happening, the credit goes to the few enlightened. Whatever man is today, it is not okay. எதில் ஆரம்பிக்கலாம்? இந்த whatever man is today, மனுஷன் எப்படி இருந்தாலும் அப்படின்னு சொல்லி இதில் ஆரம்பிக்கலாம். இல்லை people around the world, A or Dயில் ஆரம்பிக்கலாம். ஓகேவா? A or Dயில் ஆரம்பிக்கலாம், அதில் தான் கொடுத்துருக்காங்களே. ஸோ ஏல நம்ம செக் பண்ணி பார்ப்போம் ஆரம்பிக்கலாம். அப்படி ஆரம்பிக்கிறது கரெக்டாக இருக்கான்ட்டு. people around the world to put worldless happening. கொஞ்சம் நல்லா பாருங்க. people around the world, வேர்ல்டு முழுக்க இருக்கக்கூடிய people என்ன பண்ணாங்க? ஒன்று அதை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஹெல்பிங் வேர்போ இல்லை மெயின் வேர்போ இல்லை, டைரக்டாக 2+V1 இருக்குது. அது சரியாகுமா? நீங்களே சொல்லுங்க. எப்போ 2+V1 வரணும்? எஸ், அதாவது ஒரு மெயின் வேர்ப் வந்த பிறகு தான் 2+V1 வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ரீனா went to park to play. அப்ப இங்க நல்லா பாருங்க, ரீனா சப்ஜெக்ட், went மெயின் வேர்ப், அதாவது ஃபைனைட் வேர்ப், to park இது வந்து adverb of place. ஓகேவா? ஸோ adverb of place இருக்கு. ஓகே, ஸோ 2 + ப்ரப்போசிஷன், 2 ப்ரப்போசிஷன், அது பக்கத்தில் ப்ரப்போசிஷனுக்கான ஆப்ஜெக்ட். ஸோ அடுத்தது to play, 2+V1 நான் ஃபைனைட் வேர்ப். ஸோ இப்படி தானே இருக்கணும். அப்போ ஏவும் பியும் என்னால் கனெக்ட் பண்ண முடியாது, அது தப்பாக இருக்குது. அப்போ டைரெக்டாக யூ கேன் கோ வித் டி. ஸோ டி பாருங்க, வாட் எவர் மேன் இஸ் டுடே, மனுஷன் இன்னைக்கு என்னவா இருக்கிறானோ, இட் இஸ் டியூ டு ஹிஸ் ஓன் எஃபர்ட், அது அவனுடைய சொந்த உழைப்புனால தான். ஓகே,
the credit goes to few enlightened people. Super. Enlightenedன்றது adjective, peopleன்றது noun. அப்ப adjective பக்கத்துல noun தாராளமா வரலாம். அப்ப ஒரே ஒரு நிமிஷம். yes ஓகே. அப்ப சி பக்கத்துல தாராளமா people வரலாம். ஓகே, அப்போ ஏ DECA will be the right answer. Option B பக்கா. Good. எத்தனை பேர் கரெக்டா போட்டிருக்கீங்க? வெரி குட். சரவணன், திவ்யா, ரகுநாத், ஃபெமில். ரொம்ப கேவலமா இருக்கு, அது படிக்கங்க. So answer for the next question. டக்குன்னு வாங்க. growing US and Russia tensions are creating. சூப்பர். இது ஃபர்ஸ்ட்ல வர வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஏன்னா வந்து வளர்ந்து வருகிற டென்ஷன், வளர்ந்து வருகிற பிரச்சனை, யூஎஸ் அண்ட் ரஷ்யாவுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. இது வர வாய்ப்பு இருக்குது. இட்ஸ் ஸ்ப்ரிங் அஃபென்ஸ் நோ இட்ஸ்ன்றது அதனுடைய அப்படின்றாங்க. அப்போ கண்டிப்பாக இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக வர வாய்ப்புகள் இல்லை. ஸோ அடுத்தது பாருங்கள், எக்ஸ்கலேட்டட் டேஞ்சரஸ்லி திஸ் இயர். நோ, திஸ் இஸ் ஹேங்கிங். இது தொங்கிட்டு இருக்கு. ஏன்னா வந்து என்ன எஸ்கலேட் ஆகுது, என்ன வந்து பயங்கரமாக அதிகமாக இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. ஸோ இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக வராது. வயலன்ஸ் இன் ஆப்கானிஸ்தான் ஹேட். ஸோ டி வரலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஈவன் பிஃபோர் தாலிபான் அனௌன்ஸ்டு. தாலிபான் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே, இதுவும் வரலாம். ஸோ EADயில் வரலாம். வரலாம். ஓகே, EADயில். அப்போ EADA மட்டும்தான் இங்கே இருக்குது. ரெண்டையுமே நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். ஸோ பாருங்க, ஈவன் பிஃபோர் தாலிபான் அனௌன்ஸ்டு. என்ன அனௌன்ஸ் பண்ணாங்க? அந்த வாட்ன்ற கேள்விக்கான ஆன்சர் இருக்கணும். பியில் இருக்கான்னு பார்ப்போம். இட்ஸ் நியூ ஸ்ப்ரிங் ஒஃபென்சிவ். சூப்பர். ஸோ அதனுடைய தாலிபான் பார்த்தீங்கன்னா அவங்க நியூ ப்ராஜெக்ட் சம்திங் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே என்ன ஆச்சு? இதில் வந்து ஒன்று வந்து இது ஆட் ஒன் அவுட். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா டி கொடுத்துருக்காங்க. டியை கனெக்ட் பண்ணுவோம். ஸ்ப்ரிங் அஃபென்சிவ். ஓகே, வயலன்ஸ் இன் ஆப்கானிஸ்தான் had escalated dangerously this year. சூப்பர். ஸோ தாலிபான் அவங்களோட நியூ விஷயம், ஏதோ ஒரு டெரரிசம் சார்ந்த விஷயமா என்னன்னு தெரில. ஸோ அது ரிலேட்டடாக அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஆப்கானிஸ்தானில் வயலன்ஸ் வந்தீங்கன்னா பற்றிக்கிட்டு போயிடுச்சு. ஸோ அஃப்கோர்ஸ் ஆப்ஷன் ஏ வந்து பக்காவாக இருக்குது. யூ நீட் நாட் செக் த அதர் ஆப்ஷன். ஈவன் நீங்கள் அடுத்தது செக் பண்ணணும்னு கூட அவசியம் கிடையாது. யூ கேன் கோ வித் ஆப்ஷன் ஏ. குட். நிறைய பேர் கரெக்டாக போட்டிருக்கீங்க. The functioning of the brain of astronauts, environment of outer space. Okay, the functioning of இது ஸ்டார்ட் ஆகலாம் தான். ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். functioning of the brain of astronauts, environment of outer space reported to. Okay, இதுவும் நவுனில் தான் ஸ்டார்ட் ஆகுது. எப்படி இது ஸ்டார்ட் ஆகலான்னு நான் சொல்கிறேன். நான் நவுனில், ஜெரண்டில், இதுலலாம் ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆகுதுன்னா அது வந்து கரெக்டாக இருக்க வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்ப சப்ஜெக்டில் ஆரம்பிப்போம். அப்போ சப்ஜெக்ட் வந்து நவுனாக இருக்கலாம், ஜெரண்டாக இருக்கலாம், ப்ரோனவுனாக இருக்கலாம். ஓகே, ஸோ அடுத்தது ஹூ ஸ்டே. அப்போ ஹூ ஸ்டேனா ஹூன்றது யாரோ ஒருவரை குறிக்குது. அப்போ இது குறிக்கக்கூடிய ரிலேட்டிவ் ப்ரோனவுனாக இருக்குது. அப்போ இதில் சென்டென்ஸை ஸ்டார்ட் பண்ண முடியாது சியில். ஸோ ஹாவ் பீன், கண்டிப்பாக ஹாவ் பீன் இருந்துச்சுனாலும் அப்போ அதுக்கு முன்னாடி எனக்கு சப்ஜெக்ட் இருக்குது. அதனால தான் ஹெல்பிங் வேர்ப் இங்கே இருக்குது. அப்போ சப்ஜெக்ட் இருக்கக்கூடிய சென்டென்ஸ் தான் நம்மளுக்கு வரும். இப்போ இதுவும் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக வர வாய்ப்பு இல்லை, டியும். ஓகேவா? அடுத்தது சம் பிளேசஸ் மே பி மோர் கன்டியூசிவ். ஓகே, ஒரு சில பிளேசஸ் வந்து கன்டியூசிவாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சம் பிளேசஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து வர வாய்ப்பு இருக்குது. ஓகே, கன்டியூசிவ் அப்படின்னா ஒன்றும் இல்லைப்பா, மேக்கிங் சம்திங் டு ஹேப்பன். ஏதோ ஒரு விஷயத்த நடக்க வைக்குது, அதுதான் வந்து கன்டியூசிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? எஸ், வெரி குட், வெரி குட். சரி, இப்போ பாருங்க, ஆப்ஷன்ஸ் வச்சே போயிடலாம். த ஃபங்க்ஷனிங் ஆஃப் த பிரெயின் ஆஃப் ஆஸ்ட்ரோனட்ஸ். ஓகே,
அடுத்தது ஏக்கு அடுத்து இங்கே இ கொடுத்துருக்காங்களா, அப்போ இ பாருங்க, சம் பிளேசஸ் மேபி மோர் கன்டியூசிவ் வருமா, இல்லை. ஏன்னா ஆஸ்ட்ரோநாட்ஸ்னு இங்கேயும் ஒரு நவுன்ல இருக்கு, அடுத்தும் ஒரு நவுன் இருக்கு. அப்போ இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறதுக்கே இருக்க ஒரு ப்ரப்போசிஷனோ இல்லை கன்ஜங்ஷனோ ஏதோ ஒன்று வேணும். அப்படி இல்லாமல் ரெண்டு நவுனையும் என்னால் கனெக்ட் பண்ண முடியாது. அப்போ இது அவுட்டு. அடுத்தது ஆப்ஷன் ஏ, இது பிக்கு போங்க. ஏக்கு அடுத்து சி வந்திருக்கா. அப்போ the functioning of brain of astronauts who stay long time in microgravity. So who அப்படின்றது யாரை குறிக்குது அப்படின்னா ஆஸ்ட்ரோனட்ஸை குறிக்குது. ஓகேவா? ஸோ who stay for a long time in microgravity. ஓகே, வர வாய்ப்பு இருக்கு, இருந்தாலும் அடுத்து செக் பண்ணி பார்ப்போம். கிராவிட்டி. அடுத்தது have been adversely affected. have beenன்றது அந்த ஆஸ்ட்ரோனட்ஸை குறிக்குது. ஓகே, have been இல்லை ஏக்கு அடுத்து சிக்கு அடுத்து பி தானே கொடுத்துருக்காங்க. மைக்ரோகிராவிட்டி. ஓகே, என்விரான்மெண்ட். ஓகே, என்ன மாதிரியான என்விரான்மெண்ட்? மைக்ரோகிராவிட்டி என்விரான்மெண்ட். அந்த என்விரான்மெண்ட் எப்படி இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. Microgravity environment of outer space is reported to have been adversely affected. Is reported to have been adversely affected. Okay, fine. இப்போ சென்டென்ஸை ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க, இது கரெக்டாக இருக்குமா தப்பாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. இது எத்தனை பேர் இந்த சென்டென்ஸ் கரெக்டுன்னு போட்டிருக்கீங்க? நிறைய பேர் ஆப்ஷன் சியும் போட்டிருக்கீங்க. குட். முக்கியமாக இது நான் சொல்லணும்னு நினச்சேன். பாராஜம்பிள் பொறுத்த வரைக்கும் யார் யாரெல்லாம் இந்த ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க? அதாவது போடுறப்ப எனக்கு இது எந்த விதத்துலையுமே தப்பாக தெரியல, ஆனால் ஆப்ஷனில் வந்து தப்பாக கொடுத்துருக்காங்கன்னு இல்லை, கரெக்டான ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க, அது வரவே இல்லை எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? எந்த விதத்துலையுமே எனக்கு வந்து இது கரெக்டாகவே தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், ஆக்சுவலாக அது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டைம் வரக்கூடியது தான். என்னன்னா ஒரு பாராஜம்பிள் கொஷின் பொறுத்த வரைக்கும் நீங்கள் மோஸ்ட் ஆஃப் தி கேசஸ் எக்ஸாம்ஸில் உங்களுக்கு கரெக்டாக தான் கேட்பாங்க. பட் இந்த மார்க் டெஸ்ட்லலாம் நிறைய நீங்கள் பார்க்குறப்ப எப்படி இருக்கும் அப்படின்னா, என்னங்கடா அது நம்மளுக்கு எந்த விதத்துலையுமே இது கரெக்டாக இருக்கிற அதாவது நம்ம போட்ட ஆன்சர் தான் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, பட் இவங்க வந்து ஒன்று கொடுத்து வச்சுருக்காங்களே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ எப்போவுமே கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கதை சொல்கிறேன், நான் ஒரு கதை சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கதை நான் ஒரு மாதிரி சொல்லுவேன், இல்லை அந்த கதையை நீங்கள் சொல்கிறப்ப வந்து நீங்கள் ஒரு மாதிரி கொடுப்பீங்க. கரெக்டாக நீங்கள் ஒரு மாதிரி சொல்லுவீங்க. நான் சொல்ல விதத்திலேயே நீங்களும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. கரெக்டா? நான் சொன்ன விதத்திலேயே நீங்களும் சொல்லணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அப்போ அட் டைம்ஸ் வந்து அந்த இடத்துல ஆத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூ வேறு மாதிரி இருக்கும், நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ வேறு மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு டெஃபினட்டாக தெரிஞ்சால் மட்டும் கரெக்டுன்னு போடுங்க. இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் விட்டுருங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் மட்டும் தெரியுதா, கடைசி ஸ்டேட்மெண்ட் மட்டும் தெரியுதா, அதை மட்டும் போடு. ஆல்மோஸ்ட் எவ்ரி டைம் அதை மட்டும் போட்டுருங்க. சரியா? Yes, going with the options is always better, but at times you might get confused with the options too. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ ஏன்னா உங்களுக்கு எக்ஸாம்ஸில் வந்து மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் ரியல் எக்ஸாமில் வந்து அந்த மாதிரி வராது, 95%. ஸோ அந்த மாதிரி ரொம்ப பெரிய கன்ஃபியூஷனோ இல்லை தப்பாக கொஷின்ஸ் கொடுக்குறதோ இருக்காது. பட் மார்க்ஸில் நான் நிறையா டைம் பார்த்துருக்கேன், நம்மளுக்கு கனெக்டிங் பார்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். பட் வந்து ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வேறு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நானுமே அந்த இஷ்யூ நிறையா டைம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எப்போவுமே உங்களுக்கு கனெக்டிங் பேர்ஸ் கரெக்டாக இருக்கா, அடுத்து சீக்வன்ஸ் கரெக்டாக இருக்கா, இதை மட்டும் நீங்கள் செக் பண்ணுங்கள். இன்கேஸ் அதில் மேட்ச் ஆகாத மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதோ ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது அப்படின்னா எக்ஸாமில் சொல்கிறேன், எது ஆப்ஷன் கரெக்டாக தெரியுதோ அதை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஓகேவா? பட் வந்து மார்க் டெஸ்ட்டில் தான் உங்களுக்கு எப்படி இருக்கும், ரியல் எக்ஸாமில் வந்து அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஒரு தப்பான கொஷின் கொடுக்குற அளவுக்கு வந்து ரொம்ப பிளண்டர் வந்து பண்ண மாட்டாங்க கண்டிப்பாக. ஓகே, ஸோ இப்போ என்ன ஆப்ஷன் பார்த்தோம், இதானே பார்த்தோம். எஸ், இன்னொரு டைம் நிறைய பேர் சி சொல்லியிருக்காங்க. ஏன் சி வராதுன்றதையும் நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், என்வைரான்மெண்ட் ஆஃப் அவுட்டர் ஸ்பேஸ் இஸ் ரிப்போர்ட்டட் டு, ஓகே, ரிப்போர்ட்டட் டு சம் பிளேசஸ். கொஞ்சம் நல்லா பாருங்கள். அதாவது ரிப்போர்ட்டட் டு அப்படின்னா என்னென்னா தெரிவிக்குது சம்திங், ஏதோ ஒரு விஷயத்த தெரிவிக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம்.
அப்போ ரிப்போர்ட்டட் டு சம் பிளேசஸ்னா சம் பிளேசஸ் ஒரு சில பிளேசஸ்க்கு அது தெரிவிக்குது அப்படின்னா இந்த இடத்துல மீனிங்ஃபுல்லாக இருக்கா இல்லை. ஆனால் இதே இது பார்த்தீங்கன்னா பிக்கு அடுத்து இங்கே டி இருக்கா, இதுக்கு மீனிங் என்னன்னா ரிப்போர்ட்டட் டு ஹேவ் பீன் அட்வர்ஸ்லி அஃபெக்டட். ஸோ பாசிவ் வாய்ஸ்ல கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா அது என்ன சொல்லப்பட்டிருக்கு, என்ன தெரிவிக்குது என்றால் அது ரொம்ப மோசமாக அஃபெக்ட் ஆயிருக்கு என்று தெரிவிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஆப்ஷன் பி அடுத்து டி வர்றது எக்ஸாக்ட்லி ரைட். ஸோ பி அடுத்து இ வராது. ஏன்னா ஒரு பிளேஸ்க்கு போய் நம்ம ரிப்போர்ட் பண்ண மாட்டோம், ஒரு பர்சன்ட்ட போய் ரிப்போர்ட் பண்ணுவோம், ஒரு கம்பெனிக்கு ரிப்போர்ட் பண்ணுவோம். பட் ஒரு பிளேஸில் போய் நம்ம ஒரு விஷயத்தை வந்து தெரிவிக்க மாட்டோம். கரெக்டாக சம் பிளேசஸ் மேபி மூவ் கண்டக்டர். ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு மீனிங் வந்து சரியில்லை. எதில்? ஆப்ஷன் சியில். ஸோ ஆப்ஷன் பி மட்டும்தான் கரெக்டாக இருக்குது. ஸோ வி ஷால் கோ வித் ஆப்ஷன் பி. ரைட், நிறைய பேர் கரெக்டாக தான் போட்டிருக்கீங்க. வெரி குட். ஸோ நெக்ஸ்ட் ஒன். Next. Answer. பொறுமையா பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. சரி, incidentally scientists have discovered, okay, have discovered, have பக்கத்தில் ஏபி கரெக்டாக தான் வந்திருக்கு. ஓகே, மேஜர் earthquakes, சூப்பர், இதுவும் கரெக்டாக தான் இருக்குது. earthquakesன்றது நவுனை குறிக்கக்கூடிய வார்த்தை, மேஜர்ன்ற அட்ஜெக்டிவ் பிளேஸாக இருக்குது. கரெக்டு. ஏன்னா அதே மாதிரி இங்கே டிஸ்கவர்டுன்றது வேர்பு, வேர்ப் பக்கத்தில் ஹேவ்னு சொல்லிட்டு ஹெல்பிங் வேர்ப் இருக்குது. இதுவும் கரெக்டு தான். அண்ட் electromagnetic wave of 0.01 to 10 hertz emerges from deep inside earth. ஓகே, இதிலிருந்து emerge ஆகுது. இப்போ ஃப்ரம் பக்கத்தில் ஒரு என்ன இருக்கணும்? ப்ரப்போசிஷன் பக்கத்தில் ப்ரப்போசிஷனுக்கான ஆப்ஜெக்ட் இருக்கணும், இல்லை ஆப்ஜெக்ட்கான ப்ரப்போசிஷனுக்கான பிளேஸ் இருக்கு. சாரி, ப்ரப்போசிஷனுக்கான ஆப்ஜெக்ட் ஃப்ரேஸ் இருக்கணும். ஸோ அஃப்கோர்ஸ் டீப் இன்சைட் த earth. ஸோ அதிலிருந்து emerge ஆகுது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ நோ கரெக்ஷன் ரெக்வயர்ட். எவ்ரி திங் இஸ் பக்கா பர்ஃபெக்ட். ரைட், எல்லாமே கரெக்டாக இருக்குல்ல? வெரி குட். ஸோ நோ கரெக்ஷன் ரெக்வயர்ட். சரி, இப்போ இது ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். சரி, இந்த மாதிரி பேராஜம்பிள் கொஸ்டின்ஸ் பெருசாக வர்றப்ப ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா, எப்போவுமே எடுத்தோடனே ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணணும் ட்ரை பண்ணாதீங்கப்பா. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கோ அண்ட் சர்ச் ஃபார் த கான்செப்ட். ஃபஸ்ட்டு ஓவராலாக ரீட் பண்ணுங்க. ரீட் பண்ணி ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட். ஓகேவா? கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. அண்ட் தென் யூ கேன் ஸ்விட்ச் ஓவர் டு எஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். அதுக்கப்புறமா நம்ம போய்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே என்ன பண்ணுங்க, கான்செப்டை ட்ரை பண்ணுங்க. என் கூட சேர்ந்தே ஃபிக்ஸ் பண்றீங்களா? நம்ம சேர்ந்தே சால்வ் பண்ணுவோம். ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தடுத்து இருக்கிறது நீங்களே சால்வ் பண்ணிக்கோங்க. சரியா? இப்போ ஓவரால் நீங்கள் பாருங்கள் எதை பற்றி கொடுத்துருக்காங்கன்னு ரீட் பண்ணுங்களே. பாவம், ஒரு கஷ்டமான இன்சிடெண்ட்டை பற்றி கொடுத்துருக்காங்க. ஓகே, இங்கே வெங்கட் அப்படின்றவங்க அவங்க வந்து படிக்கிறதுக்காக போகிறாங்க. ஸோ போகிறப்ப பார்த்தீங்கன்னா வந்து 1 நிமிஷம் டெஸ்ட் அகாடமிக் ப்ரொஃபிஷியன்சியை வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து சாட்டிஸ்ஃபேக்டரி
சாட்டிஸ்ஃபேக்டரி ஆன்சர்ஸ் கொடுக்காதனால அவங்கள பார்த்தீங்க அப்படின்னா ஆரஞ்சு 5 இயர் பேன் பண்ணிடுறாங்களாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ அவரை பற்றி அது ஒரு கஷ்டமான நியூஸை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் எதுவாக இருக்கலாம்? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எதுவாக இருக்கலாம்? வெரி குட் வெரி குட். எங்கே ஆரம்பிக்கிறாங்க? இது கதை மாதிரி தானே. ஸோ ஈஸியாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஏன்னா எங்கேருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா இங்கே 2015 வெங்கட் அப்படின்ற இந்தியன் நேஷனல் பாப்புலர் வெஸ்ட் கோஸ்ட் ஏர்போர்ட் யூஎஸ்ல போயிட்டு நிற்கிறாரு, அரைவ் ஆகுறாரு. பிரிமிங் வித் எக்ஸைட்மெண்ட், அப்படியே எக்ஸைட்மெண்ட் ஓவர்ஃப்ளோ ஆகுது. பிரிம்னா வந்து அந்த நுனி, இப்போ ஒரு பாட்டில் இருக்குன்னா பாட்டிலோட பிரிம்னா வந்து அந்த எப்படி சொல்கிறது, அந்த எப்படிப்பா அதோட இதுப்பா, இப்போ பாட்டில் இருக்குது, பாட்டிலோட பிரிம்னா இந்த ஏரியா, ஓகேவா, இதுதான் பிரிம். அப்போ அந்த ஓவர்ஃப்ளோ ஆகிற மாதிரியான எக்ஸைட்மெண்ட் இருக்குது அவருக்கு அபவுட் த டிகிரி. அந்த டிகிரியை பற்றி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தட் ஹி ஹோப் டு பர்சியூ அட் நார்த் வெஸ்டர்ன் பாலிடெக்னிக். ஓகே, ஸோ இங்கே வந்து பர்சியூ பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஸோ இதை நினச்சி வந்து அவர் பயங்கர ஆனந்தத்தோடு இருக்கார். சரியா? அடுத்து என்ன ஆகுது? ஸோ இவர் வந்து ஏர்போர்ட்டில் அரைவ் ஆகிட்டார்ல, அங்கே வந்து இன்டராகேஷன் நடக்குது. கேள்வி, இவர் கரெக்டாக பண்ணியிருக்காரா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இவர்கிட்ட கேள்வி நடக்குது. கேள்வி கேட்குறாங்க. அகாடமிக் ப்ரொஃபிஷியன்சி எல்லாம் டெஸ்ட் பண்ணுறாங்க. மேத்தமெட்டிக் ஈக்குவேஷன்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் கான்செப்ட் எல்லாம் கேட்குறாங்க. அவர் சாட்டிஸ்ஃபேக்டரியான ஆன்சர்ஸை கொடுக்கல போலீஸ்க்கு. ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா போனஃபிட் அட்மிஷன்ஸ் வெங்கட் வாஸ் ஹேண்ட் கஃப்ட், அதாவது கையில் வந்து விலங்கு மாற்றிட்டாங்க. விலங்க மாற்றிட்டு டெபார்ட்டட் டு இந்தியா. ஸ்லாப்டு அத்தடி அரை இந்த ஸ்லாப்டா, நான் அரைஞ்சு ஸ்லாப்டுன்னு நினச்சிட்டேன். ஓகே, ஸ்லாப்டு வித் 5 இயர் பிராண்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லைப்பா, அதாவது அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு வந்து அவரால் போக முடியாத அளவுக்கு வந்து பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு கஷ்டமான விஷயம்தான். ஓகே, ஸோ அடுத்தது என்ன ஆகுது? ஜிக்கு அடுத்து ஏ முடிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ அடுத்து எந்த ஸ்டேட்மெண்ட் வரலாம்? எப்படி நீங்கள் கெஸ் பண்ண? இது ஆக்சுவலி பேராஜம்பிள் நான் எப்படி அப்ரோச் பண்ணுறதுலேருந்து எல்லாமே உங்களுக்கு டாபிக் வைஸ் எல்லாமே A to Z பேங்கிங் இங்கிலீஷில் இருக்கும்ப்பா. நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கிராமர் கான்செப்ட்லாம் தெரிலனா கிராமர் கோர்ஸ்னே கூட தனியாக இருக்குது. நீங்கள் எலிட் பாஸ் வாங்கியிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை, அதுக்குள்ளே இருக்கும். இல்லை அப்படின்னா A to Z பேங்கிங் இங்கிலீஷ் வாங்கியிருந்தீங்கனாலும் பிரச்சனை இல்லை, அதுலேயே உங்களுக்கு எல்லா கோர்ஸும் இருக்கும் இங்கிலீஷ் ரிலேட்டடாக. ஓகே, fine. One second பா, ஒரே ஒரு நிமிஷம்ப்பா. நல்லா பாருங்க. ஓகே, டிக்கு அடுத்து ஏதா வருமா? ஒரே ஒரு செகண்டா. ஓ சூப்பர். ஆக்சுவலாக நம்ம ஒரே ஒரு நிமிஷம், நீங்கள் எல்லாருமே போடுறதுனால அப்படியே போட்டேன் ஃபஸ்ட்டு. அதனால தான் பேசேஜை தெளிவாக வாசிங்க அப்படின்னு சொன்னேன். கொஞ்சம் வாசித்து பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் டி தான், அதில் தப்பே கிடையாது. ஓகேவா? டி தான் ஃபஸ்ட் ஆப்ஷன். அடுத்தது நல்லா பாருங்க, அவர் அந்த அளவுக்கு பயங்கர ஒரு எக்ஸைட்மெண்ட்ல இருக்காங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்து இது பாருங்களேன், ஒவ்வொரு தான் ரீட் பண்ணி பாருங்க. டிக்கு அடுத்து கண்டிப்பாக ஏ வராது. தெளிவாக பாருங்க.
இங்கே இன்கேஸ் உங்களுக்கு தெரில அப்படின்னா எப்படிலாம் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். பட் அ டிஃப்ரெண்ட் ஃபேட் அஃபைட்டட் ஃபார் ஹிம், இது ஈஸியான சென்டென்ஸ் தான். அப்போ அது என்ன ஃபேட்டு அப்படின்றத எங்கே இருக்குது அப்படின்றத பார்ப்போமா. டிஃப்ரெண்ட் ஃபேட் அவைட்டட் ஃபார் ஹிம்னா அடுத்து அது என்ன மாதிரியான ஃபேட்டு, அது எங்கே இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ ஓகே, அப்போ நெகட்டிவாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து வரணும். கரெக்டாக? Instead of disembarking the aircraft and traveling to NPU, okay, disembarking அப்படின்னா என்னப்பா? embark அப்படின்னா என்னது? embark ஒரு ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறது தான். லைக் ஒரு ஜேர்னியை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் எம்பாக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? புதுசாக ஒரு ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து எம்பாக் அப்படின்னு சொல்லுவோம். டிஸ்எம்பாக் அப்படின்னா அது ஜேர்னியை விட்டு விலகுறது, லீவிங் த ஜேர்னி, லீவிங் த ஏர்க்ராஃப்ட் ஆர் லீவிங் சம், எப்படி சொல்கிறது, ஒரு ஃப்ளைட்டில் போடுறோன்னா அதுலேருந்து இறங்கிடுறது, அதை தான் வந்து என்ன சொல்லுவோன்னா disembark அப்படின்னு சொல்லுவோம். அப்போ instead of disembarking the aircraft and traveling onto NPU campus, அப்போ ஏன்னா வந்து அவர் NPU campus தானே போகணும்னு சொல்லியிருக்காரு. He has hoped NPO campus as he had hoped Venkat was pulled out of immigration line and grilled for 3 hours by US Customs and Border Protection officers in a well-lit sparsely furnished room. அப்போ B கடுத்து கண்டிப்பாக C ஆப்ஷன் வருது. ஏன்னா அவரோட ஃபேட் வேற மாதிரி இருந்தது. என்ன மாதிரியான ஃபேட்னா instead of disembarking the aircraft and traveling, ஏன்னா இன்ஸ்டெட் ஆஃப் லீவிங் த ஏர்க்ராஃப்ட், அந்த ஏர்க்ராஃப்ட்லேருந்து இறங்கி, ஆக்சுவலாக வந்து நம்ம ஃபஸ்ட்டு தப்பாக புரிஞ்சுட்டோம். அதனால தான் என்டையராக சென்டென்ஸை வந்து ரீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். ஸோ அவர் போயிட்டு அந்த ஏர்க்ராஃப்ட்லேருந்து இறங்கி அவர் வந்து என்பிஓ கேம்பஸ்க்கு போகிறதுக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இமிக்ரேஷன் லைன்லேருந்து அவங்க அவரை புல் பண்ணி அவர்கிட்ட பயங்கரமாக கொஷின்ஸ் எல்லாம் நிறைய கேட்குறாங்க. ஸோ என்ன கேட்குறாங்க அப்படின்றத நம்ம அடுத்து பார்ப்போம். ஓகேவா? ஸோ என்னென்ன கேட்குறாங்க, பிக்கு அடுத்து சி வந்துருச்சு. ஓகே, என்னெல்லாம் கேட்குறாங்க டியூரிங் த இன்டராகேஷன். ஏன்னா இங்கே தான் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பிடிச்சிட்டு போகிறாங்க. அப்போ இமிக்ரேஷன்லேருந்து பிடிச்சிட்டு போயிட்டு grilled for 3 hours. அப்போ அவரை போட்டு வாட்டி வதைக்கிறாங்க. என்ன மாதிரி வாட்டி வதைக்கிறாங்க? அப்போ இந்த இன்டராகேஷனில் என்னென்னலாம் கேட்குறாங்க அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அவருக்கு 5 years பேன் வந்துருச்சு. அப்போ DBCA ஒரே ஒரு ஆப்ஷன் இ இருக்குது. அப்போ அந்த ஈயை தூக்கி எங்கே ஃபிக்ஸ் பண்ணலான்னு பாருங்கள். He had diligently pulled together what he believed was a strong cache of evidence on his college admission and his financial record, including documents citing the value of okay. ஸோ அதாவது பார்த்தீங்க அப்படின்னா அவர் என்னென்னலாம் வச்சிருக்காரு, என்னென்னலாம் வந்து எடுத்திருக்காரு. ஸோ சைட்டிங் த வேல்யூ ஆஃப் farmland his father owned and even his brother's income certificate, இது எல்லாத்தையும் எடுத்துட்டு தான் போறாரு. இது எல்லாத்தையும் அவர் கையில் வச்சிருக்காரு. ஸோ வச்சுட்டு போறாரு, கிளம்புறாரு. ஆனால் வேற ஒரு ஃபேட் அவருக்கு வெயிட்டிங்ல இருக்கு. அது என்ன ஃபேட்டுன்றது அடுத்து வருது. ஸோ ஃபர்ஸ்ட் 2 இது பார்த்தீங்க அப்படின்னா அவரை பற்றி சொல்றாங்க, அவர் யாருன்றதை பற்றி சொல்றாங்க, அண்ட் அவர் வந்து போறதுக்கு எப்படிலாம் தயாராகிறாருன்றதை சொல்றாங்க. ஆனால் வேற ஒரு ஃபேட் வெயிட் ஆகுதுன்னு சொல்லிட்டு வெயிட்டிங்ல இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்து நெகட்டிவா என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி சிஏல சொல்றோம். ஸோ DEBCA will be the perfect answer, right? Got it? யாரெல்லாம் கரெக்டாக போட்டிங்க? சூப்பர். வான்மதி, பிரியா, திவ்யா, புரிஞ்சிச்சுல? நான் வந்து ஸ்லோவாக போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, எல்லாத்துக்கும் புரிஞ்சா எனக்கு ஓகே. அதனால தான் நான் ரொம்ப ஸ்லோவாகவே போயிட்டுருக்கேன். Where's your institute? We don't have offline institute, Divya. We just do online classes. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட், கிளியர்? நான் மட்டும் சொல்லுங்க, ஒரு லைக்கை தட்டி விடுங்க மக்களே, அப்போதான் மற்றவங்களுக்கு சஜஸ்ட் ஆகும். கிளியரா? ஸோ நான் அடுத்த டாபிக் போகலாமா? எஸ், காட் இட். So next one. Next question. Next question can answer.
ஓனா ஃபஸ்ட்டு படிச்சு பாருங்க. ஃபஸ்ட்டு படித்து பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்கள். ஏன்னா வந்து எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கண்டுபிடிக்கிறது இட் இஸ் நாட் அட் ஆல் அட்வைசபிள். ஃபர்ஸ்ட்டு நம்ம ஓவரால் பார்த்துட்டு நம்ம புரிஞ்சு பார்த்துட்டு அடுத்து தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளேயே போகணும். சரி, இப்போ ஓவரால் படிச்சிட்டிங்களா? எதை பற்றி சொல்கிறாங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எதை பற்றி சொல்கிறாங்க? வித் பிளாக் ஃபங்கஸ்னு ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி expert doctors of black fungus disease, these suggestion. ஓகே, இப்போ அந்த பிளாக் ஃபங்கஸ் அதை எப்படி ட்ரீட் பண்ணுறது, யோகி ஆதித்யநாத் சீஃப் மினிஸ்டர் வந்து அதுக்கு என்னென்னலாம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறாரு, அது எப்படி எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ் கிட்ட என்னென்னலாம் பண்ண சொல்கிறாரு, இது எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த விஷயம் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது? எஸ், வெரி குட். ஏன்னா இங்கே தீஸ் சஜஷன்ஸ்னா ஆல்ரெடி சொல்லப்பட்ட சஜஷன்ஸ்ன்ற மீனிங். திஸ் டீம்னா அந்த டீம்னு அர்த்தம். இப்போ ஏதோ ஒரு டீமை பற்றி ஆல்ரெடி பேசியிருக்காங்க, அந்த டீமை பற்றி தான் பேசுகிறாங்கன்னு அர்த்தம். Chief Minister Yogi Adityanath has added to order to ensure the availability of these 2 drugs in the street. So these 2 drugs na already சொல்லப்பட்ட ட்ரக்ஸை பற்றி நம்ம பேசுறதுனால தான் these அவைகள்னு பேசுகிறோம். ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி சொன்ன பிறகு தான் இது அதுன்னே நம்ம சொல்லுவோம். கரெக்டாக? அப்போ இது தப்பு. அலாங் வித்னா அதனோடு கூட. அப்போ இதுவும் ஃபஸ்ட்டு வராது. ஸோ இந்த ஏ அண்ட் பியில் எது ஃபஸ்ட்டு வரும் அப்படின்றத பாருங்க. ஆஃப்டர் இன்டென்ஸ் ஸ்டடி. ஓகே, அடுத்தது சூப்பர். அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சிஎம் தான் கேவ் அ பிக் ரெஸ்பான்சிபிலிட்டி டு எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ் of SGPGI Lucknow for the treatment of fungal studies. So அவர் தான் சீஃப் மினிஸ்டர் தான் ஃபஸ்ட்டு ரெஸ்பான்சிபிலிட்டியை எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ் கிட்ட கொடுக்குறாரு. ரைட்? அவர் தான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ் கிட்ட கொடுக்குறாரு ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த மாதிரி பிளாக் ஃபங்கல்ஸ் டிசீஸை ட்ரீட் பண்ணுறதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. கரெக்டாக? ஸோ சொன்ன பிறகு என்ன ஆரம்பிக்குது? எஸ், இந்த டாக்டர் டீம் மானிட்டர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எப்படிலாம் வந்து நம்ம ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராசஸை ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து என்ன ஆகுது? எஸ், இந்த டீம் பார்த்தீங்கன்னா அப்படி பார்த்துட்டு இருக்கிறப்ப இப்படிலாம் அந்த ப்ராசஸை பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்கிறப்ப அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு சஜஷன் கொடுக்குறாங்க. எப்படிலாம் வந்து ஒரு இந்த பிளாக் ஃபங்கஸ் டிசீஸை டீல் பண்ணலான்ட்டு ஒரு இன்டென்ஸ் ஸ்டடிக்கு அப்புறமா அந்த ஸ்டடியை தான் இங்கே கொடுத்துருக்காங்க, மானிட்டரிங் த ப்ரொசீஜர்ஸ்ன்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ அவங்க பண்ண பிறகு கவர்மெண்ட்டுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க இந்தந்த விஷயங்கள்லாம் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸோ அப்போ என்ன விஷயங்கள்லாம் சஜஸ்ட் பண்ணுறாங்க? எஸ், அப்போது இங்க நல்லா பாருங்க, சஜஷன்ஸ், கேவ் சஜஷன்ஸ். அப்ப அது என்ன சஜஷன்ஸ்னா, these suggestions mentioned 2 separate drugs. Okay, avuconazole and posaconazole. கரெக்டாலாம் ப்ரொனவுன்ஸ் பண்றேன்னு தெரியல ட்ரக்ஸ் நேம்லாம். For the treatment of black fungus apart from amphotericin பி இன்ஜெக்ஷன். ஓகே, ஸோ இதை தான் சஜஸ்ட் பண்ணுறாங்க. இந்த ட்ரக்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஓகே, சரியா? இப்போ முடிஞ்சிருச்சு. இன்னும் மிச்சம் என்னென்னலாம் இருக்குது? ABCDEF, ENTF இருக்குது. சரியா? இ எங்கே வரணும், எஃப் எங்கே வரணும் அப்படின்றத பாருங்கள். Chief Minister Yogi Adityanath had ordered to ensure the availability of super. இந்த ட்ரக்ஸை பற்றி பேசுகிறாங்க. இதில் அடுத்து வந்து இந்த ட்ரக்ஸ் எல்லாம் கண்டிப்பாக வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்டுக்கு யோகி ஆதித்யநாத் ஒரு ஆர்டர் போடுறாரு. அலாங் வித் இட், அந்த ஆர்டர் கூட சேர்ந்து கவர்மெண்ட் ஹஸ் ஆர்டர்ட், ஏன்னா ஆல்ரெடி ஒரு ஆர்டர் போட்டாங்க, அதனால தான் அலாங் வித் திஸ் ஆர்டர்ன்றது அதுக்கு அடுத்து வரும். கரெக்டாக? ஹஸ் ஆர்டர் டு மெயின்டைன் ப்ராப்பர் சப்ளை ஆஃப் the injection, particular injection. Right? Got it? Super. எவ்வளவு பேர் கரெக்டாக போட்டிருக்கீங்க? Very good, very good. Raghu, Janani, Ranjita, Famal, Mogana, Mahalakshmi, Priyadarshini, Janani. Good. Okay. So B, D, A, C, E, F will be the perfect answer. Next question.
இது என்னடா ஏதோ சொல்வதெல்லாம் உண்மை மாதிரி இருக்கு. ஐயோ சாரி மக்களே, நான் மொத்தமாக தான் கொஸ்டினை கொடுத்து ஏதோ ஒன்று எடுத்து போட்டு விடுங்கன்னு சொல்லுவேன். யூஸ்வலாக பெரிய லெவலில் இது பண்ணிட்டு வர மாட்டேன். அவர் ஏதோ ஒரு கொஸ்டினை தூக்கி போட்டு விட்ருக்காரு தம்பி, எடிட் பண்ணுற தம்பி. சரி விடுங்க, இது ஒரு ஜாலியாக தான் இருக்கும். ஜாலிலாம் சொல்ல, அது வேற தப்பாக நினச்சிக்காதீங்க. அவங்க குடும்ப கதையை கொடுத்துருக்காங்க. சரி வாங்க. ஸோ பில் கேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பில் கேட்ஸை பற்றி நிறையா நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. கொடுக்கறதுக்கு இப்படியாடா உங்களுக்கு கொடுக்கணும். பர்சியூ அப்படின்னா ஒன்றும் இல்லைப்பா, ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணுறதுக்காக அதை நோக்கி போகிறத நம்ம சொல்லுவோம். இல்லை ஜஸ்ட் சேஸ் பண்ணுறது, ஃபாலோ பண்ணுறது, இது எல்லாத்தையுமே பர்சியூன்னு சொல்லுவோம். இப்போ ஓவராலாக ரீட் பண்ணி பாருங்கள். பில்கேட்ஸ் பற்றின விஷயங்கள் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே ஃபைன். ஓகே, எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுன்றதை பாருங்கள். a few years later அப்படின்னா ஆல்ரெடி ஒரு சில விஷயங்களை பற்றி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம்னு அர்த்தம். சாரி பில்கேட்ஸ் இதில் வந்து ஸ்டார்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. இஃப் திஸ் மேக்ஸ் அன்கம்ஃபர்டபுள்னா வாட் மேக்ஸ், வாட்ன்ற கேள்வி வருது. அப்போ this could not be the first sentence. Some of the employees says didn't. Okay, some of the employees na எதோட எம்ப்ளாயீஸ் இல்லை யாரோடைய எம்ப்ளாயீஸ், எந்த கம்பெனியோடைய எம்ப்ளாயீஸ், we have certain questions. அப்போ இதுவும் கிடையாது. in one instance following a presentation of female. okay, so இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டன்ஸில் ஒரு சமயத்தில் அப்படின்றாங்க. அப்போ அது என்ன விஷயம் நடந்துட்டுருக்கு. ஸோ அப்படி நடந்துட்டு இருக்கிற பட்சத்தில் ஒரு சமயத்தில் இந்த மாதிரியும் நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மீட்டிங் போயிட்டுருக்கு, அந்த மீட்டிங் போயிட்டுருக்கிற அந்த சமயத்தில் ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து இவங்க இந்த கொஸ்டின் ரைஸ் பண்ணுறாங்கன்றாங்க. அப்போ வாட் இன்சிடென்ட் இஸ் கோயிங் ஆன்றது தான் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பாக வரணும். அப்போ பில்கேட்ஸ் pursued several women in his office long after he wed now estranged wife Melinda in 1994. ஓகே, அதாவது அவர் வந்து ஓகே ஃபஸ்ட்டு இதுக்கு எல்லாத்துக்கும் மீனிங் சொல்லிடுறேன். எஸ்ட்ரேஞ்ச்டு அப்படின்னா என்னென்னா நோ லாங்கர் லிவிங் வித் தேர் ஸ்பவுஸ், அதாவது இப்போ வந்து அவங்களோட ஸ்பவுஸ் கூட அவங்க இணைஞ்சு வாழலை. ஸோ அதனால தான் எஸ்ட்ரேஞ்ச்டு ஒய்ஃப்னா எக்ஸ் ஒய்ஃப்னு சொல்கிறோம்ல, அதுதான் அவங்க மீன் பண்ணுறாங்க. ஸோ அவர் பார்த்தீங்க அப்படின்னா செவரல் ஓகே ஓகே அவர் வந்து கல்யாணம் ஆனது பின்னாடியும் பார்த்தீங்கன்னா நிறைய பேரை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருக்காரு. அது அவங்க ஆஃபீஸில் வேலை பார்த்தவங்களையே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருக்காப்புல. ஓகே, பயங்கரமான ஆளாக தான் இருந்திருக்காப்புல. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகுது, சத்தியமாக நான் இந்த மாதிரி கொஷின்லாம் எடுத்துகிட்டு இல்லைப்பா, இவங்க மொத்தமாக போட்டு விட்டாங்க. இப்போ தான் கொஷினையே பார்க்குறேன். சரி அடுத்து ஓகே ஃபைன். இப்போ அடுத்து என்ன ஆகலாம். ஸோ இந்த மாதிரி சமயத்தில் இன் ஒன் இன்ஸ்டன்ஸ், ஸோ அந்த மாதிரி அவர் நிறைய பேர் கூட நிறைய பேரை வந்து அவர் ஃபாலோ பண்ணுறாரு ஈவன் ஆஃப்டர் ஹிஸ் வெட்டிங். ஸோ அந்த மாதிரி டைமில் ஒன் இன்ஸ்டன்ஸ் following a presentation by a female Microsoft employee in 2006, Gates asked her out to dinner. நியூயார்க் டைம் வரைக்கும் போயிருக்கு, அது இப்போ நம்ம படிக்கிறோம். சரி ஓகே, ஸோ அதாவது நியூயார்க் டைம் நியூஸ் பேப்பரில் வந்து வந்திருக்கு. இந்த மாதிரி வந்து ஒரு ப்ரெசன்டேஷனுக்கு அப்புறம் மைக்ரோசாஃப்ட் எம்ப்ளாயி வந்து ஒரு டேட்டுக்கு போகலான்னு சொல்லி கூப்பிட்ருக்காப்புல, டின்னருக்கு போகலான்னு சொல்லிட்டு. ஓகே, அதுக்கு அடுத்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா இஃப் திஸ் மேக்ஸ் ஓகே, அதுவும் இமெயிலும் பண்ணியிருக்காரு. என்ன எஸ் ஓகே ஓகே ஃபைன் ஃபைன் ஓகே, இமெயிலும் பண்ணியிருக்காரு. இது வந்து உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா வந்து இது நடந்த மாதிரி காட்டிக்கிறாதீங்க, அதாவது நடந்த மாதிரியே நினச்சிக்கோங்க, ப்ரிட்டெண்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. ஓகே, ஸோ அதுக்கு அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா கேட்ஸ் ஒய்ஃப் அடிச்சு பற்றி விட்டாங்களா இல்லை என்னன்னு தெரியல, இருங்க பார்ப்போம். ஃபியூ ஹவர்ஸ் ஓகே, இது ஒரு ஒன் ஆஃப் த இன்சிடென்ட். அடுத்தது ஃபியூ ஹவர்ஸ் லேட்டர் another woman who worked for Gates Philanthropic Foundation said that he asked her out during a work trip in New York. ஓ அப்போ இப்படி வராது கரெக்டா, ஏன்னா வந்து பிஇ ஒன் செகண்ட் ஃபஸ்ட்டு ரெண்டும் கரெக்டு, ஏன்னா ஒரு இன்ஸ்டன்ஸில் இப்படி நடந்திருக்கு. பிஇ ஓகே, இது ரெண்டும் கரெக்டு, பி அண்ட் இ. பிக்கு அடுத்து
ஒரு இன்ஸ்டன்ஸில் இந்த மாதிரி நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த அவங்களோட எம்ப்ளாயியவே வந்து அவர் வந்து கேட்டிருக்காரு. ஓகேவா, ஃபிலாந்த்ரபிக் ஃபவுண்டேஷனில் ஒர்க் பண்ணுறது, ஏன்னா அவருடைய ஃபிலாந்த்ரபிக் ஃபவுண்டேஷன். அப்போ அவருடைய ஃபிலாந்த்ரபிக் ஃபவுண்டேஷனில் ஒர்க் பண்ணவங்கள தானே எம்ப்ளாயின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு அடுத்த ஒரு மெயிலை போட்டிருக்காப்புல, if this makes you uncomfortable நீங்கள் ப்ரிட்டெண்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலாக D. Okay, some of the employees says Gates behaviors are predatory, nothing that didn't pressure the okay. அவர் வந்து அது ஜஸ்டிஃபையும் பண்ணிக்கிறாங்க, கேடுகட்டு ஏதோ பண்ணியிருக்காங்க, அதை வேறு ஜஸ்டிஃபை வேறு பண்ணிக்கிறாங்க. அது ஒன்றும் அவர் வந்து லைக் ரொம்ப வந்து யாரும் டார்ச்சரோ கம்பலோ பண்ணதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக ஜஸ்டிஃபையும் பண்ணிடுறாங்க. ஏன் சீக்கு அடுத்து ஏ போடுறீங்க? தெளிவாக பாருங்கப்பா, தெளிவாக பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து அவரை பற்றி சொல்கிறாங்க, அடுத்தது வந்து ஒரு இன்ஸ்டன்ஸில் இந்த மாதிரி நடக்குது. அவங்க வந்து மைக்ரோசாஃப்ட் எம்ப்ளாயி. அப்போ அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டா, எஸ் ஓகே. ஆக்சுவலாக வந்து இந்த இடத்துல வந்து இது ரெண்டுமே கரெக்டு தான்ப்பா. இந்த மாதிரி தான் சொன்னேன், இந்த மாதிரி தான் ஒரு சில விஷயங்கள்ல நடக்கும்னு சொன்னேன். ஒரே ஒரு செகண்டு. ஏன்னா இந்த நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த சி இருக்குல்ல, இந்த சியை நீங்கள் இங்கேயும் போட்டாலும் கரெக்டாக தான் இருக்கும், இங்கே போட்டாலும் கரெக்டாக தான் இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல மைக்ரோசாஃப்ட் எம்ப்ளாயின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து இந்த மைக்ரோசாஃப்ட் எம்ப்ளாய்க்கு இவர் இமெயில் பண்ணுறாரு அப்படின்ற பட்சத்தில் அப்படி இருந்தாலும் கரெக்டு தான். அண்ட் அடுத்தது பாருங்க, இது ஒரு இன்சிடென்ட் முடிஞ்சிருச்சு. அடுத்தது ஏ, இன்னொரு விமன் வந்து அவர் இன்னொரு விமன் கிட்ட அவர் பேசுறாரு இல்லையா ஏ. அப்போ அந்த விமனுக்கு வந்து அவர் அனுப்புறாரு, பிகாஸ் அவர் வந்து ஃபிலாந்த்ரபிக் ஃபவுண்டேஷன் ஒன்று வச்சிருக்காரு. ஸோ அதில் ஒர்க் பண்ணுறவங்கன்றாங்க. அப்போ அவங்களும் எம்ப்ளாயின்னு தான் நம்ம சொல்லுவோம். அப்போ இந்த எம்ப்ளாயிக்கு வந்து அவர் இமெயில் அனுப்புறாரு அப்படின்னு சொன்னாலும் கரெக்டு தான். ஸோ இந்த மாதிரி இடத்துல தான் நான் சொன்னேன் ஆல்ரெடி ஒரு சின்ன கன்ஃபியூஷன் சம்டைம்ஸ் வருது அப்படின்னா யூ கேன் பெட்டர் லீவ் தட். ஓகேவா, ஏன்னா வந்து இந்த இடத்துல இன்னும் எல்லாமே கரெக்டு தான். ஏன்னா டி வந்து ஃபைனலாக அவரை பற்றி ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க. இங்கே என்னென்ன உங்களுக்கு மாறும் அப்படின்னா ஒரே ஒரு நிமிஷம் இதை மட்டும் சொல்லிடுறேன். என்னன்னு மட்டும் மாறும்னா இந்த சியை இங்கேயும் போட்டாலும் கரெக்டாக தான் இருக்கும், இங்கே போட்டாலும் கரெக்டாக தான் இருக்கும், இங்கே போட்டாலும் கரெக்டு தான், இங்கே போட்டாலும் கரெக்டு தான். எனிஹவ் பிஇசிஏடினாலும் கரெக்டு தான், இல்லை பிஇஏசிடினாலும் கரெக்டு தான், ரெண்டுமே கரெக்டு தான். ஓகே, ரெண்டு ஆப்ஷன் பிஇசிஏடி பிஇஏசிடி. புரிஞ்சிச்சா நான் ஏன் எதுக்கு அந்த மாதிரி சொன்னேன்னு? பிகாஸ் போத் ஆர் எம்ப்ளாயீஸ், ரைட்? அதனால ஏதோ ஒரு எம்ப்ளாய்க்கு மெயில் போடுறாரு, ரெண்டுமே கரெக்டு தான். ஓகே, ரைட்? புரிஞ்சிச்சா? காட் இட்? அடுத்து யார்? பில்கேட்ஸ் போயிட்டு இப்போ ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்துட்டாங்க. ஸ்டீவ் ஜாப்ஸோட பேசேஜை பார்ப்போமா? பிரியதர்ஷினி வேற போயிடலான்ட்டு. நெக்ஸ்ட் டக்குன்னு இன்னும் ரெண்டு தான் இருக்கு. சரி, இப்போ ஸ்டீவ் ஜாப்ஸ் பற்றி தான் நாங்கள் பேசுகிறாங்க அண்ட் ஆப்பிள் பற்றி பேசுகிறாங்க. இட் வாஸ் ஃபவுண்டட் பை ஸ்டீவ் ஜாப்ஸ். ஓகே ஃபைன். சரி, இப்போ எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது? ஃபஸ்ட்டு எஸ் இட் வாஸ் ஃபவுண்டட் பைன்னு சொல்கிறாங்க. அப்போ எது வந்து யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது? அப்போ ஆப்பிளை பற்றி பேசிட்டு தான் இட் வாஸ் ஃபவுண்டட் பைனே சொல்ல முடியும். கரெக்டாக? அப்போ ஆப்பிள் பற்றி எங்கே பேசுகிறாங்க? இங்கே தான். ஓகேவா? ஆப்பிள் அப்படின்றது ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனி. அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இங்கே இருக்குது, கலிஃபோர்னியாவில் இருக்குது. இட் வாஸ் ஃபவுண்டட் பை ஸ்டீவ் ஜாப்ஸ். அப்போ சிக்கு அடுத்து ஏ. ஓகேவா? சி வந்து கம்பெனி பற்றி சொல்கிறோம், அடுத்து வந்து இட் வாஸ் ஃபவுண்டட் பை ஸ்டீவ் ஜாப்ஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே ஃபைன். சிக்கு அடுத்து ஏ முடிஞ்சிடுச்சா? அடுத்தது பாருங்க, இப்போ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா யூ கேன் ஃபர்ஸ்ட்
கான்சிக்யூட்டிவ் பேர்ஸை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகேவா? இதில் ஒன்றே ஒன்றுப்பா, ஒரு இது வந்து ஆட் ஒன் அவுட்டு. நீங்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ஆட் ஒன்னாக இருக்கும், அந்த ஸ்டேட்மெண்ட்டை எடுத்துட்டு மிச்சம் எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் ஃபிக்ஸ் பண்ணணும். ஒன்றே ஒன்று ஆட் ஒன் அவுட்டாக இருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஆட் ஒன் அவுட் எதுன்னு பாருங்கள், அதை எடுத்துருங்க. எடுத்துட்டு நீங்கள் மித்ததை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ சிஏ முடிச்சிருச்சா? அடுத்தது நம்ம எதை பார்க்கலாம் அப்படின்றத பார்ப்போம். Think different as the market campaigns evolved. Okay, fine. Okay, super. ஸோ இங்கே நல்லா பாருங்களே, இங்கே எஃப் அண்ட் இ பாருங்க. அஸ் த மார்க்கெட் ஃபார் பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிற டைமில் ஆப்பிள் லாஸ் கன்சிடரபிள் மார்க்கெட் ஷேர். ஆப்பிள் வந்து கன்சிடரபிள் மார்க்கெட் ஷேரை லாஸ் பண்ணிடுச்சு, அதாவது அவங்க வந்து ஃபால் ஆயிடுச்சு, அவங்களோட ரெவென்யூ வந்து கம்மியாயிடுச்சு. சரியா? அப்போ அதனால் ஸ்விஃப்ட்லி வேகமாக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரிட்டர்ன் டு ப்ராஃபிட்டபிலிட்டி அண்டர் ரீவைட்டலைசிங் திங்க் டிஃப்ரெண்ட் கேம்பெயின். திங்க் டிஃப்ரெண்ட் அப்படின்ற ஒரு கேம்பெயின் மாதிரி லான்ச் பண்ணி அதில் என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்னா ஐமேக், ஐபாட் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா விஷயங்கள் அவங்க கொண்டு வராங்க. அப்படி கொண்டு வந்த உடனே என்ன ஆகுது, அவங்களுடைய டோட்டல் ரெவென்யூ 2020 இவ்வளோ வந்துடுது, எக்ஸ்பேண்ட் ஆகிடுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா? ஸோ அப்போது இந்த மூணுமே இதில் இருக்குது, சிஏ இருக்குது. இப்போது இட் டெல்ஸ் டு tried and tested iPhone playbook for car as it talks with automaker stock. No, ஆக்சுவலாக வந்து இங்கே வந்து ரெவென்யூ இன்க்ரீஸ் பண்ணுறதை பற்றியோ இல்லை ரெவென்யூக்கு அது என்ன கான்ட்ரிபியூட் பண்ணுறதுன்றதை பற்றியோ எந்த இடத்துலையுமே பி ஸ்டேட்மெண்ட்டில் மென்ஷன் பண்ணவில்லை. ரைட், ஃபைன். ஸோ அதோட ஃபீச்சரை பற்றி தான் சொல்கிறாங்க, அதோடைய ஃபீச்சரை பற்றி தான் சொல்கிறாங்களே தவிர்த்து என்டையர் மார்க்கெட் ஷேர் டவுன்ஃபாலில் இருக்குது, அந்த மார்க்கெட் ஷேரை அதிகப்படுத்துறதுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னு வந்து எங்கேயுமே இல்லை. ஸோ திஸ் இஸ் ராங். ஸோ ஆப்ஷன் பி வந்து தப்பு. அது வந்து ஆட் ஒன் அவுட்டு, அதுதான் ஆட் ஒன், அதுதான் ஆட் ஒன்று, அதை அவுட் பண்ணிடணும், நம்ம அது வெளில எடுத்துக்கி போட்டுருணும். ஸோ CAFED will be the right answer. B is the wrong one. Right, very good. Priya Maha, very good. நிறைய பேர் கரெக்டாக போட்டிருக்கீங்க. சரி, இப்போ இதில் பாருங்கள் தெளிவாக. ஏ வந்து ஃபிக்ஸட் ஆப்ஷனு. சரியா? ஏ வந்து ஃபிக்ஸடு. ரிமைனிங்கில் இருக்கிறத பார்த்தீங்க அப்படின்னா கொஹரண்ட் ஆப்ஷன், அதாவது கரெக்டாக நீங்கள் மாற்றணும். அதில் ஒன்று வந்து உங்களுக்கு ஆட் ஒன் அவுட்டாக இருக்கும், அதை தூக்கி போட்டுருங்க. ஃபஸ்ட்டு வந்து ஏ வந்து ஃபிக்ஸட் ஆப்ஷன். சரியா? ஆப்ஷன் ஏ வந்து ஃபிக்ஸடாக இருக்குது, அது இருக்கட்டும். ஓகே, ஆனால் இது தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று வந்து உங்களுக்கு ஆட் ஒன் அவுட், அந்த எது ஆட் ஒன்னுன்றதை பார்த்து நீங்கள் எடுத்துடணும். அப்புறமா மிச்சத்தை நீங்கள் மேட்ச் பண்ணணும். சரியா? இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் ஓவராலாக நீங்கள் பாருங்கள். ஓவராலாக ஃபஸ்ட்டு ரீட் பண்ணி பாருங்கள். சரி, ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க, வித் த 8th phase in West Bengal a long and tortuousனால் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான எலெக்ஷன் ப்ராசஸ் கன்க்ளூட் ஆகிடுச்சு 4 ஸ்டேட்ஸில் அண்ட் 1 யூனியன் டெரிட்டரியில். ஸோ இது வந்து நிறையா எலக்டர்ஸுக்கும் ப்ளஸ் கேண்டிடேட்ஸ்க்கும், அதாவது எலெக்ஷனில் நிற்கிறவங்களுக்கும் சரி ப்ளஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்களுக்கும் சரி, அதாவது கேண்டிடேட்ஸ்க்கும் சரி, ஓட் பண்ணுறவங்களுக்கும் சரி ஒரு பெரிய பிரச்சனை முடிஞ்சு போச்சு. சாரி, ஓட் பண்ணுறவங்கள கேண்டிடேட்ஸ் அங்கே நிற்கிறவங்க சரி ஒரு பெரிய விஷயம் முடிஞ்சிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஃபாக இருக்காங்க. சாரி, ஏ வந்து ஃபிக்ஸட் ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்து எந்தெந்த ஸ்டேட்மெண்ட்டை எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகே, ஓகே. ஃபஸ்ட்டு ரீட் பண்ணுங்கள், ஃபுல்லாக புரிஞ்சுக்கங்க.
புரிஞ்சுட்டு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஏதாவது இதுக்கு மீனிங் தெரில அப்படின்னா என்கிட்ட கேளுங்க. இங்கே ஸ்பெக்டக்கிள் அப்படின்னு இருக்கு இல்லையா, எலெக்ஷன் ஸ்பெக்டக்கிள். ஸ்பெக்டக்கிள் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு டிஸ்பிளே. ஸ்பெக்டக்கிள் அப்படின்னா ஒரு காட்சி அப்படின்னு சொல்லலாம். ஸ்பெக்டக்கிள் அந்த எலெக்ஷன் ப்ராசஸை கூட மீன் பண்ணலாம். ஓகே, அடுத்தது ஓவர் ரன்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா. ஓவர் ரன் அப்படின்னா பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆகுறது. சரி, இப்போ ஃபஸ்ட்டு இங்கே முடிஞ்சதை பற்றி பேசுகிறாங்க. இப்போ நம்மக்கிட்ட கான்சிக்யூட்டிவ் பேர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். சரியா? அப்போ அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அடுத்தடுத்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தடுத்து நம்மளுக்கு மேட்ச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா? இப்போ நல்லா பாருங்கள். இந்த ஆப்ஷன் ஈல பாருங்களேன், இது வந்து நம்ம மாற்றணும். கொஞ்சம் வந்து தப்பாக இருக்குது, இதை வந்து வேர்ட் ஸ்வாப் பண்ணணும். சரியா? இந்த மாதிரி கேட்குறாங்க. பேராஜம்பிள் கொடுத்தா அதிலே வேர்ட் ஸ்வாப் பண்ணுற மாதிரிலாம் கேட்குறாங்க. அப்போ இதை எப்படி மாற்றலாம் அப்படின்னா, எலக்டரல் பாண்ட்ஸ் ஃபார் மேக்கிங் கான்ட்ரிபியூஷன்ஸ் டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எமர்ஜ்ட் அஸ் அன் அட்டானமி. எமர்ஜ்டு இங்கே வரும், சிஏ இங்கே போயிடும், பர்சிஸ்டன்ட். சரியா? எமர்ஜ்ட் அஸ் அன் அட்டானமி இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு சொல்ல முடியாது. அப்போ இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு முன்னாடி ஒரு அப்ஜெக்டிவ் என்ன வரணுன்றதை பாருங்கள். இஸ் an opaque instrument well before the current round of election, a serious cause of worry through all 8 phases has been the persistent doubts over fairness, okay, and autonomy of the election commission of India. சூப்பர். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறையா வந்து உள்ள பணப்புழக்கமாக இருக்கட்டும், நிறையா விஷயங்கள் உள்ள வந்து சொதப்பல்கள், எலெக்ஷன் போகிறப்போ அது எலெக்ஷன் கமிஷனில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கலாம். ப்ளஸ் மக்கள்கிட்ட இருக்கிற பிரச்சனைகளை எலெக்ஷன் கமிஷன் டீல் பண்ணுறதுல ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் பற்றி ஈல அட்ரஸ் பண்ணுறாங்க. அப்படி அட்ரஸ் பண்ணிவிட்டு அவங்களோட ஃபேர்னஸ் இருக்கு இல்லையா, அதாவது எலெக்ஷன் கமிஷன் எந்த விதத்தில் நியாயமாக இருக்காங்களா, நியாயத்தில் வந்து ஒரு கேள்விக்குறி வருது. பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா the ECI made seizures of cash and other items that meant to used to influence voter. கண்டிப்பா E and D வந்து ஒரு பேராக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் அந்த கிளாஸ்ல இருக்கேன்டா, முடிச்சுட்டு கூப்பிடுறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஎன்டி ஏன் பேருன்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து அவங்களோட ஃபேர்னஸை கொஸ்டின் பண்ணுது. ஸோ ஆனால் அதாவது உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய குழப்பங்கள்லாம் நடக்குது. ஆனால் ஈஸியாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மசீசர்னா அதாவது அதை எப்படி சொல்கிறது, இப்போ பறிமுதல் பண்ணுறது, கேஷ் எல்லாம் வந்து பறிமுதல் பண்ணுறது, ஓட்டர்ஸை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் பறிமுதல் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எலெக்ஷன் கமிஷன் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. அப்போ இஎன்டி வந்து கண்டிப்பாக ஒரு பேராக இருக்கும். அடுத்து வேறு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத பாருங்கள். இது வந்து ஒரு காமனான பாயிண்ட்டாக இருக்குது. சி selective eagerness of central agencies in investigation crimes turns up the heat on non-BJP state government bodies during the elections. Okay, fine. சூப்பர். இங்கே ரெண்டுமே பிஜேபி வருதா, அப்போ இது ரெண்டும் வந்து அடுத்தடுத்து வர மாதிரி இருக்கலாம். ஏன் அப்படின்னா இங்கே நல்லா பாருங்கள். In the absence of party-wise breakup of such preventive measures, parties opposed to Bharatiya Janata Party have alleged that they were specifically targeted in search operation. Super. அதாவது பாரதிய ஜனதா பார்ட்டிக்கு சப்போர்ட் பண்ணாத, அது அப்போஸ் பண்ணுற பார்ட்டிக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக டார்கெட் பண்ணுறாங்க. அதாவது இந்த மாதிரி பறிமுதல் பண்ணுறது, அவங்க கட்சியில் போய் ஆஃபீஸில் செக் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எலெக்ஷன் கமிஷன் ஈடுபடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் வருது. அடுத்து பாருங்க, the selective eagerness of central agencies investigating crimes turn up
heat on non-BJP governments and parties during elections. This raises the possibility of tilting the balance in contest. சூப்பர். அதாவது நல்லா பாருங்க, இங்க எஃப்பும் பியும் நம்மளுக்கு கான்சிக்யூட்டிவ் பேர். ஏன்னா எஃப்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி நான் பிஜேபி எல்லாம் வந்து டார்கெட் பண்றாங்க. எப்படிலாம் டார்கெட் பண்றாங்க அப்படின்னா, ஸோ இங்க வந்து செலக்டிவா பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன கிரைம் நடக்குதோ அதை வந்து நான் பிஜேபி பார்ட்டிஸ்ல இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. ஸோ அங்கதான் வந்து அப்படியே பத்தி எரியுது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் அது கான்டெஸ்ட் எலெக்ஷன் கான்டெஸ்ட் பண்றதுல ஒரு பேலன்ஸ் இல்லாமல் டில்ட் ஆகி ஒரு சைடு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா சாஞ்சு இருக்கிற மாதிரி இருக்குன்றாங்க. அப்ப எஃப் அண்ட் பி நம்மளுக்கு கான்சிக்யூட்டிவ் பேர். சரியா? ஏ இருக்கு, இடி இருக்கு, எஃப்பி இருக்கு. கரெக்ட். இப்ப இந்த ஜி இருக்கு, இங்க சி இருக்கு. இது ரெண்டுல எது ஒன்று உங்களுக்கு இதா இருக்கும், ஆட் ஒன் அவுட்ன்றதை நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். கரெக்டா? ஏன்னா அப்போ தான் நம்மளால் மேட்ச் பண்ண முடியும். ஸோ நல்லா பாருங்கள். The election spectacle was overrun by COVID-19 towards the end of the voting. Emerged elections in India recent years. ஓகே, அதாவது நடந்து முடிஞ்ச எலெக்ஷனை பற்றி இங்கே பேசுகிறாங்கப்பா ஜியில். அண்ட் சியில் பாருங்கள், எலெக்ஷன் கமிஷன் இன் all India body in the sense that is common to both central and state governments. One second, இது மட்டும் இந்த பாயிண்ட் வந்து எலெக்ஷன் கமிஷன் ஒன் செகண்ட் கைஸ். அதாவது எலெக்ஷன் கமிஷன் வந்து ஸ்டேட்டுக்கும் சென்ட்ரலுக்கு ஒன்று ஸ்டேட்டுக்கு ஒன்று தான். அது எல்லாத்துக்கும் காமனாக. இது மட்டும் ஒரு நிமிஷம் நான் பார்த்துக்கிறேன். எலெக்ஷன் கமிஷன் வந்து சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் தனித்தனி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தானே சொல்கிறோம். இட்ஸ் காமன் ஆர் ஓகே தான். ஆக்சுவலி அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஓகே, ஆக்சுவலாக இங்கே வந்து ஏக்கு அடுத்து உடனே வந்து ஜி வந்திருக்கணும். ஏன்னா இங்கே எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிருச்சு ஒரு வழியா அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கப்புறம்னா பார்த்தீங்கன்னா COVID-19, அதாவது COVID-19ன்ற விஷயமே போயிட்டுருக்கு. எலெக்ஷன் ஸ்பெக்டக்கிள் வாஸ் ஓவர் ரன். அதாவது COVID-19 தாண்டி இது பயங்கரமாக வந்து ஓவரால் வந்து பேசப்படும் பொருள் ஆயிடுச்சு அப்படின்றாங்க. ஓகே, ஸோ ஏஜி ஓகே, இடி ஓகே, எஃப்பி ஓகே. ஆக்சுவலாக இங்கே எப்படி இருந்திருக்கலாம் அப்படின்னா கொஞ்சம் தெளிவாக பாருங்கள். ஏன்னா இங்கே பிரச்சனைகளை பற்றி பேசுகிறாங்க. ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் வந்து கொஞ்சம் லைக் ஃபேர்னஸாக இருக்குன்ற மாதிரி வந்து அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறாங்க. ஆனால் மக்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நான் பிஜேபி பார்ட்டிஸ்க்கு மட்டும்தான் அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ இங்கே ஃபைனல் ஒரு கன்க்ளூஷன் மாதிரி இட்ஸ் காமன் to all, அதாவது common to all parties, election commission should establish fairness அப்படின்ற மாதிரி ஒரு கன்க்ளூடிங் ஃபேக்டராக இருந்துச்சுன்னா ஓகே, ஆப்ஷன் சி. பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எலெக்ஷன் கமிஷனை பற்றி சொல்கிறாங்க. அதாவது ஓவரால் பேசேஜில் கம்ப்ளீட்டாக எலெக்ஷனை பற்றியும் எலெக்ஷனில் வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து என்னென்ன வேலைகள்லாம் பார்த்துட்ருக்காங்க அப்படின்றதையும் பற்றி கொடுக்குறாங்க. ஆனால் ஆப்ஷன் சி மட்டும்தான் இது கூட இந்த பேசேஜ் கூட ரிலேட் ஆகாம எப்படி இருக்கு அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன்னா என்ன அப்படின்றது அதை பத்தி பேசக்கூடிய பொருளாக இருக்கு. ஸோ கண்டிப்பா ஆப்ஷன் சி வந்து இட் வில் பி ஆட் ஒன் அவுட். ஏன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எல்லா பக்கமுமே எலெக்ஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஆட் ஒன் அவுட்ல வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். என்னடா இது எல்லாமே எலெக்ஷன் இருக்கே, அப்ப எது
கரெக்ட் அப்படின்ட்டு. ஸோ மோரோவர் அந்த வொக்காபுலரியை நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுறதை காட்டிலும் அந்த பர்டிகுலர் கான்செப்டை என்ன சொல்கிறாங்க அப்படின்ற அந்த கான்செப்டை நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். ஸோ AGEDFB ஓகே கரெக்டாக தான். ஸோ லாஸ்ட் ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் ஆஃப்டர் த செஷன் காமெண்ட் பாக்ஸில் போடுங்கப்பா. இந்த கொஷினுக்கான ஆன்சரை போடுங்க காமெண்ட் பாக்ஸில். ஸோ இதுதான் உங்களுக்கான கொஷின். இந்த கொஷினுக்கான ஆன்சரை போடவும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆட் ஒன் அவுட், ஆட் ஒன் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கொஹரண்ட்டாக போடாட்டி கூட எது ஆட் ஸ்டேட்மெண்ட், விச் இஸ் ஆட் ஒன்ன்றதை கூட கமெண்ட் பண்ணுங்க. எது வந்து ஆட் ஒன் அப்படின்றத காமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஸோ நான் இன்னொரு செஷனில் பார்க்கலாமா? ஸோ டாடா பை, see you guys.